இந்த மாதம் வாக்குத்தத்தமானது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்றும். பெற்றோரின் கீழ்ப்படிதலால் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பெற்றோரின் கீழ்ப்படிதலால் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த மாத வாக்குத்தத்தத்துடைய ரகசியம் அதுதான். நீங்கள் பிளான் பண்ணி திட்டம் பண்ணி உங்கள் பிள்ளைங்களை குறித்து பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் பேசுகிற நேரத்தில் உங்கள் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? படிப்பில் தோல்விக்குரியவங்களாக இருப்பாங்க, குணத்தில் முரட்டாட குணமாக இருப்பாங்க, அவங்க வாயின் வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் எதை நம்பணும்? உங்கள் வார்த்தைக்கு. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை குறித்து சொன்ன வார்த்தை, உங்களை ஆசீர்வதித்து விட்டால் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை அப்படின்ட்டார். அப்போ உன்னையும் உன் சந்ததியையும் அவர் பேசி முடிச்சிட்டதுனால நீங்கள் உங்களையும் நம்புங்க. நீங்கள் செழிப்படைவீங்க, உயர்விடுவீங்க, பெருகுவீங்கன்னு நம்புங்க. உங்கள் பிள்ளைங்களும் அப்படி இருப்பாங்கன்னு நம்புங்க. அதுக்காக நன்றி செலுத்திட்டு வாழ்க்கை பயணத்தில் கர்த்தரை ஏகோபித்து ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து கழிகூர்ந்து எப்போதும் ஸ்தோத்திரமும் ஸ்துதியும் ஆடல் பாடலும் சத்தமும் உங்கள் வீட்டுக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருந்தால் போதும், எல்லாமே நிரம்பி வெளியும். அல்லேலூயா. இது எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த பிகினிங்கில் அப்படி இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படி இருக்கிறாங்க. அப்புறம் நாளாக வளர 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 அவங்க ரொம்ப அறிவை சார்ந்து போயிடுறாங்க. இல்லைங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது எப்படி இருந்தீங்களோ அப்படியே உங்கள் வாழ்நாளெல்லாம் இருங்க. ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்க. வேதத்தை நல்லா வாசிங்க, நல்ல வேதத்தோடு தேவனோடு ஐக்கியம் கொள்ளுங்க, அது வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே முழுமையாக அதை விசுவசித்து அவர் சொன்னவரே நிச்சயமாக என் வாழ்க்கையில் அது நிச்சயமாக செய்து முடிப்பார். இந்த பூமியில் ஒருத்தரா அவருடைய நம்பிக்கையை பாருங்களேன். அவர் பரலோகத்துக்கு போகும்போது எத்தனை சீடர் இருந்தாங்க? 12 பேர் தான். அந்த 12 பேரையும் விட்டுட்டு அவர் வெளியே போகும்போது நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை, அவர் 12 பேர் உலகம் முழுவதும் போயிடுவாங்கன்னு சொன்னார். சொன்னது நடந்துருச்சு. புரியுதுங்களா? அவர் சொன்னது எப்படி அங்கே நடந்துச்சோ இப்போ அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே. இதை நீங்கள் நம்பணும். இதை நீங்கள் நம்பி அதை பேச பழகிட்டீங்கன்னா சூழ்நிலைக்கு கைதிகளாக மாறிவிடாமல் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு பேச துவங்குவீர்கள். நீங்கள் பேசுவதை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. உங்கள் சந்ததியார் குறித்து அவர் என்ன சொல்றாரு? உங்கள் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார். என் பிள்ளைங்க பிசாசுக்கு ஒரு நாள் அடிமையாகாது. பிசாசின் மீது ஜெயம் எடுத்த வாழ்க்கை என் பிள்ளை வாழ்வாள், என் மகன் வாழ்வான், என் மகள் வாழ்வாள், நாங்கள் வாழ்வோம். அல்லேலூயா. இப்படி நீங்கள் பேசிக்கிட்டே இருந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை பயணம் மிகவும் இனிமையாக இருக்கும். நீங்கள் வெற்றி வாழ்க்கையை வாழ்வீர்கள். அல்லேலூயா. இது ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் கொடுத்தார். அதை நமக்கு சொல்றார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்களேன். கலாத்தியர் 3:6-7. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா? பாருங்க, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இங்க சொல்றாரு, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் சந்ததிகள். அப்ப அங்க சொன்ன வார்த்தை யாருக்கும் சேர்த்து சொல்லியிருக்காரு? எனக்கும் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருத்தர் சொல்லாமா? யாருக்கு சொல்லியிருக்காரு? எனக்கும் சொல்லியிருக்கிறார். எப்போ சொன்னார்? ஆபிரகாமுடைய சொல்லிட்டார். ஆபிரகாமுடைய சொன்ன அந்த வார்த்தை எனக்கு சொந்தம். விசுவாச மார்க்கத்தார்
எவர்களோ. அதனால தான் நம்முடைய சர்ச்சில் சுற்றி சுற்றி எதை தான் பேசுவோம்? விசுவசி 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 விசுவசி. இப்போ உங்கள் பிள்ளை சூழ்நிலை நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம், அதை பற்றி விட்டுருங்க. ஆனால் சொன்னவர் என்ன செய்வார்? என் பிள்ளையை கூட்டிகிட்டு வருவார்னு சொல்லிக்கிட்டே இருங்க, கூட்டிகிட்டு வந்துடுவார். அது அவர் வேலை. எங்கே அடிக்கணும், எங்கே தட்டணும், எங்கே அதெல்லாம் அவருக்கு தெரியும், நமக்கு அது தெரியவே தெரியாது. அப்போ இங்கே சொல்ற விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா? அப்போ நம்மெல்லாம் யார் பிள்ளைகள்? ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை சொன்னாரே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன். அப்போ யாரை குறித்து சொல்லியிருக்காரு? என்னையை குறித்து. சொல்லுங்களேன், என்னையை குறித்து சொன்னார். என்னை குறித்து சொன்ன வார்த்தை ஒன்றும் கீழே விழாது. சொன்னவர் கண்டிப்பாக செய்து முடிப்பா. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தையானது ஆபிரகாமோட முடிஞ்சிரல, ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அந்த வார்த்தை செயலாற்றி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை எது வரைக்கும் நடக்குது? ஆண்டவருடைய வருகை வரைக்கும். அதற்கு பின்பு அது இப்போ நித்தியத்தின் வாழ்க்கை. நித்தியத்தின் வாழ்க்கையை அப்புறம் யுகமாக நம்ம இருக்கிறோம், நம்ம அவரோட வாழ போகிறோம். அப்போ அது வரைக்கும் நமக்கு தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். அந்த ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு எப்படி ஆபிரகாம் விசுவசித்தானோ அப்படியே நாம் அதை என்ன பழகிக்கணும். ஆபிரகாம் விசுவசித்தானோ அப்படியே நானும் பழகணும். ஆபிரகாம் விசுவசித்தான் பாருங்க. அது எலியேசரை அனுப்பும்போது, நான் வழிபடுகிற கர்த்தர் உனக்கு கூட வருவார், கவலைப்படாத, போ, எங்கள் ஊருக்கே போயிடுவேன், எங்கள் குடும்பத்தில் போய் பொண்ணு கேட்டு வந்துடுவேன். இதெல்லாம் எவ்வளோ விசுவாசம்! அந்த காலகட்டத்தில் ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு நடந்தே போகணும். நடந்தே போகும்போது எங்கே போய் இவன் எப்படி கூட்டிக்கிட்டு வருவான், என்ன நடக்கும்னு நம்மளாக இருந்தால் புலம்பல் பாடிட்டு அவனை அனுப்பி வச்சுட்டு எப்போ தான் வருவானோ, வெறும் ஒட்டகந்தான் வருமா, இவன் வருவானான்னு நம்ம பேசி அதுக்கு வேறு ஒப்பாரி வச்சு இந்த ஃபோனை தூக்கிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவோம். இந்த மாதிரி அனுப்பிவிட்டேன், எப்போ வருவானோ, எப்போ நடக்குமோன்னு நம்ம ஊருக்கு நம்மளே நெகட்டிவாக விதைச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆபிரகாம் ஒன்றும் சொல்ல, அனுப்பி வச்சிட்டான். அவனுடைய விசுவாசத்துக்கு நாமும் சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. அவனுக்கு எப்படி நடந்ததோ எனக்கும் நடக்கும். யார் சொல்லிக்கணும்? நான் சொல்லணும். எனக்கு அது கண்டிப்பாக நடக்குங்க. எனக்கு தேவன் கண்டிப்பாக அதை செய்து முடிப்பார். இப்படி நம்ம நம்பும்போது தான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பெருக்கம் உண்டாகும். இப்போ ஈசாக்கு, அடுத்தது ஆபிரகாம் விட்டு ஈசாக்கு வரும். ஈசாக்கு பஞ்ச காலம். ஆனால் என்ன செஞ்சானா? சொன்னவர் என்ன சொன்னார்? உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை பெருகவே சொன்னவர். நம்பிட்டு எவ்வளவு பஞ்சமாக இருந்தானே சொன்னவர். இப்போ நம்ம கொஞ்சம் நம்மக்கிட்ட பஞ்சம் வந்துருச்சுன்னா முதல்ல கட் பண்ணுறது எதை? விதையை தான். கரெக்டாக சொன்னான். எதை நம்ம முதல் கட் பண்ணுவோம்? விதையை தான். இது யாருடைய தந்திரம்? பிசாசின் தந்திரம். நமக்கு பெருக்க வேணும்னு முடிவு எடுத்துட்டு சொன்னீங்க, வார்த்தையை நம்புறீங்க. இப்போ பற்றாக்குறை இருக்கலாம், ஆனால் பற்றாக்குறையில் நான் அவருக்கு விதைப்பேன்னு நீங்கள் வைராக்கியம் கொள்ளும்போது அந்த விதைப்பு 100 மடங்கான பலனை கொண்டு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இருக்கிறதுக்கு தானே நான் விதைக்கணும் அப்படின்னு நம்மளை மாற்றிக்கிறோம். எதை மாற்றுறோம்? வார்த்தையவே மாற்றிடுறோம். வார்த்தை என்ன சொல்கிறாரு? நீ பஞ்சம்தான், ஆனால் விதை. நம்ம பஞ்சம், நான் எங்கே விதைக்கிறது, ஒன்றும் முடியாது அப்படின்ட்டு போயிடுறோம். இல்லை, விதைக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் விக்டரானந்தா சர்ச்சில் நாங்கள் இருக்கும்போது ஒரு பிராமின், ரட்சிக்கப்பட்ட ஒரு பிராமின், அவர் இங்கே ஆண்டாள் தெருவில் குடியிருந்தவர். ஆண்டாள் தெருவில் பஸ் ஏற காசு இல்லாமல் நடந்தே இங்கே ஜெனி பிளாசா சர்ச்சுக்கு வந்துட்டு
அவர் வந்து எனக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லை, பைசாவை நான் ஏற்கனவே காசு இல்லை, நடந்து தான் வந்திருக்கிறேன். இப்போ காணிக்கை நேரத்தில் என்னது போடுறது, காணிக்கையும் போக முடியாது. ஒரு பிட்டை எடுத்து, ஆண்டவரே என்னையே உங்களுக்கு தர்றேன், எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை, எனக்கு வேறு ஒன்றுமே, ஆனால் என்னையே உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி விதைச்சிட்டு போயிட்டார். அந்த விதைப்பை தேவன் கனப்படுத்தி அவருக்கு செய்த அற்புதங்கள்லாம் ஏராளமும் தாராளமும். அல்லேலூயா. அவர் ரயில்வே எம்ப்ளாயி, அவர் ரயில்வே எம்ப்ளாயாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். என்ன மறந்துட்டேன், அது ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போது அவருக்கு வந்து ஒரு லெட்ரு போய் பெங்களூரில் அவர் ஒரு அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒரு லெட்ரு வாங்க சொல்கிறாங்க. இவர் அங்கே லெட்ரு வாங்க போகிறார். லெட்ரு வாங்கி இன்றைக்கி கரெக்டாக கொண்டு வந்துருங்கன்னு அனுப்பிட்டான். அந்த வாரத்திலே நடந்துச்சு. எங்கேயோ கடை வாங்கி அவர் போயிட்டார். அங்கே போய் உட்காந்துருக்கும்போது ஒரு டைமில் அவங்க ஆஃபீஸ் ஹை அஃபீஷியல் ரயில்வேயில் மட்டும் இந்த சீட்டு இருந்துச்சுன்னா சீட்டுக்குரியவர் மட்டும்தான் அதில் உட்காருவார், வேறு எவனும் உட்கார மாட்டான். வேறு ஆள் வேலை செய்யணும்னா பக்கத்தில் சேர் போட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த டேபிளை ரயில்வேனுடைய ரூல், அது கவர்மெண்ட், அது பிரிட்டிஷ்காரன்ட்டு வந்தது. இவர் போகிறார், அந்த சீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, கையெழுத்து போட்டார், வந்துருச்சு. இங்கே வந்ததையும் திரும்ப 2 நாள் கழித்து, இல்லை இந்த இடத்துல இந்த சேஞ்ச் வேணும், நீ போய் திரும்ப வாங்கிட்டு வாங்க. அங்கே போகிறாரு. அங்கே தான் அவருக்கு தெரியுது. அங்கே போகிறாரு. அந்த அந்த ஹை அஃபீஷியல் கூப்பிட்டு, சரி இந்த நேரத்தில் எப்போ உனக்கு எந்த டயத்தில் உனக்கு கையெழுத்து போட்டேன், இந்த டேட்டில் நீங்கள் இருந்தீங்க, நான் போட்டேன். நீங்கள் தான் போட்டீங்க, நானா? கிடையாது. இந்த டேட்டில் இதே பெங்களூரில் இன்னொரு இடத்துல நான் மீட்டிங்கில் இருந்தேன். அது எப்படி நான் இங்கே இருப்பேன்? நீ வந்து பொய் சொல்கிற. இல்லைங்க, நான் தான், நீங்கள் தான் போட்டீங்க. ஆமாம், எழுத்து ஏன் எழுத்து தான், எழுத்து ஏன் எழுத்து, நான் தான் எழுதியிருக்கிறேன். அப்போ யார் அங்கே வந்துட்டா? கிறிஸ்து வந்து அங்கே செய்துட்டார். நீங்கள் மட்டும் தரித்திரம், பற்றாக்குறை, குறை எதுலேயும் ஆண்டவரே முடியலையா, என்னையே உங்களுக்கு தர்றேன்ப்பா, முடியலையா என்னையே தர்றேன் சொல்லுங்க, அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க. வாயில் இல்லை, என்னையே தர்றேன்றது வாயில் சொல்லிட்டு உள்ளத்தில் இல்லை, அப்படியே முழுசாக மெல்ட், அப்படியே இருதயம் மெல்ட்டாகி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அவர் எல்லாம் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் அற்புதங்களின் தேவன்க. அவரை மட்டும் நம்ம ருசிக்க பழகிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்ததியையும் நம்மையும் தொடர்ந்து ஒரு நாள் ஆசீர்வாதத்தை நிறுத்த மாட்டாரு, ஆசீர்வதிக்கவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தடவை சொன்னதா? என் சாகிற நாள் வரைக்கும் என்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். நான் எங்கே போனாலும் என்னை ஆசீர்வதிப்பார். நான் யாரோட நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்தாலும் என்னை ஆசீர்வதிக்கிறது அவர் நிறுத்த மாட்டார். எந்த தேவைக்கு தேவைகளை சந்தித்து நான் தேவையின் போகும்போதெல்லாம் அங்கெல்லாம் ஆசீர்வதித்து கொடுப்பாரு. அது அவர் வேலை, அவர் வேலை. ஒவ்வொரு வினாடிகளும் அவர் நமக்காக கிரியை செய்துக்கிட்டே இருப்பார். அது அவர் வேலை. நாம மட்டும் அவர் என்னை ஆசீர்வதித்த தேவன், என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இதை நம்புங்க. நீங்கள் நம்பும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் பிள்ளை குட்டிகளை பெற்று சுகமாய் வாழ்வீர்கள், பெருக்கமாய் வாழ்வீர்கள். உங்களுக்கு டாக்டர்கள் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் கிழிச்சு குப்பையில் போடுங்க. அவங்க சொல்கிறத உலக பிரகாரமாக சொன்னதை ஏற்றுக்குங்க. ஆனால் எங்கே ஏற்றக்கூடாது? இருதயத்தில் அது வரவே கூடாது. அது என்ன வரக்கூடாது? இருதயத்தில் மட்டும் வரக்கூடாது. சி அதெல்லாம் இல்லை, சொன்னவர் செய்வார். போயா சொன்னவரே செய்வார், சொன்னவரே செய்வார், சொன்னவரே கண்டிப்பாக செய்வார். அதுதாங்க தேவன். அதை மட்டும் நீங்கள் நம்புனீங்கன்னா உங்கள் மரணநாள் வரைக்கும் குறைவற்ற ஐஸ்வர்யமும் செழிப்பும் பெருக்கமும் மேன்மையும் சமாதானமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்னாலும் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? நிரம்பி வழியும். இப்போ நம்ம அதை மறந்துட்டு திடீர்னு நம்ம மாம்ச சிந்தனையில் பேசிடுவோம் நிறைய. அதுதான் நம்ம கிறிஸ்தவங்கள்ட்ட இருக்க பெரிய ட்ராபேக். உங்கள் மாம்ச சிந்தையை அது என்ன, அதுக்கு பேர் என்னவா? மாம்ச சிந்தை. அப்படின்னா துக்கமும் தோல்வியும் பயமும் திகிலும் தோர்வும் இதுதான் வரும். ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும்
சமாதானம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை விசுவசிக்க துவங்கிட்டோம்னா நாம் ஆவியின் சிந்தை. இப்போ பாருங்க, ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு என்ன பண்ணாரு? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அவனுக்கு என்ன பண்ணாரா? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். இப்ப ஏன் ஆசீர்வதிச்சாரு? ஆபிரகாம் கிட்ட வாக்கு கொடுத்துட்டாரு. ஏன் ஆசீர்வதிச்சாரு? ஆபிரகாம் கிட்ட வாக்கு, உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆகவே பஞ்ச நேரத்தில் அவன் ஒழுங்கா விதைக்க ஆரம்பிச்சிட்டான். பஞ்சத்தில் விதைத்தான், அவன் 100 மடங்கு பலனை அறுவடை செய்தான். அல்லேலூயா. ஆகவே சந்ததிகளுக்கு தேவன் கொடுத்த வார்த்தையை ஒரு நாளும் மாற்ற மாட்டார். நம்ம சூழ்நிலைக்கு தக்கன மாறாம வார்த்தைக்கு நேராய் நம்மை வழி நடத்தும்படி தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் பேசிக்கணும். ஆண்டவரே, என் மாம்சம் என்ன சொல்லுது? நம்ப மாட்டேங்குது. என் மாம்சம், என் சிந்தனை பல மாதிரி பேசுது. ஆனாலும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். அது தப்பு கிடையாது. எனக்கு விசுவாசம் வர மாட்டேங்குது, எனக்கு பயம் வருது, எனக்கு சந்தேகம் வருது, எப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நான் விசுவாசத்தில் நிலைச்சிருக்க முடியாமல் தடுமாறுறேன், எனக்கு ஒத்தாசை செய்யுங்க. அதெல்லாம் நம்ம அவர்கிட்ட கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிற. கேட்டால் கொடுத்துருவார். நம்ம கேட்காமலே இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. கேட்கணும். புரியுதுங்களா? கேடுங்கள் பெற்றுக்கொள்வீர். ஒன்னே வாசி முடிச்சிடலாம். அடுத்து விசுவாச மார்க்கத்தில் பேதுருவை பற்றி பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3 வாசிங்களேன். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அது கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். இப்ப அவன் என்ன பண்ணா? சூழ்நிலை அவனுக்கு எப்படி இருந்துச்சு? ராத்திரி முழுவதும் போய் வலையை இழுத்து ஒன்றும் பிடிக்கல, மீன் பிடிக்கல. வலைய அலசிக்கிட்டு இருக்கிற நேரம். சாதாரண யோசிங்களே, வலையை அலசிக்கிட்டு இருக்கும்போது ஒன்றுமே இல்லைன்னா அவனுக்கு என்ன வரும்? கோவம். ஏன்னா அவனுக்கு பிழைப்பே கோவம் வரும், எரிச்சல் வரும், தோல்வி மனப்பான்மை நிரம்பி இருக்கும். அப்போ இவர் கேட்குறாரு, உன் படகை எனக்கு கொடு, கொஞ்சம் நேரம் பேசுகிறேன். அப்போ கொடுத்தான் பாருங்க. நம்மளாக இருந்தாக்க என்ன பண்ணுவான்? அவன் வேறு வேலை இல்லையா, நீ யார் நின்று போ, நான் போகிறேன்ட்டு போயிருப்பான். நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? யோசிங்களேன். விரக்தி அடைஞ்ச நேரத்தில் ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒன்று கேட்குறாரு, செய்ய நம்ம என்ன செய்வோம்? ஆமாம், பொழப்பில்லை போன்ட்டு போயிடுவோம். ஆனால் பேதுரு பாருங்க, படகை கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அந்த கடற்கரையில் உட்காந்துக்கிட்டு அந்த நேரம் அவர் போதகத்தை கேட்டுக்கிட்டு இருந்தார். அல்லேலூயா. நாம் எப்போ ஆண்டவருக்காக நேரத்தை செலவு செய்யும் போது தான் நமக்கு அறுவடையை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ இங்கே பேதுரு என்ன பண்ணிட்டாரு? நான் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையப்படுகிறேன். முதல் ரிசீவ் பண்ணிட்டாரு. ரிசீவ் பண்ணதையும் வசனத்தையும் கேட்டார், படகையும் கொடுத்துட்டாரு. இப்போ கேட்குறாரு, நீ போ திரும்ப. ஆமைய நாள் பூரா உழைச்சிட்டு திரும்ப போய் என்னை வேலை வாங்க பார்க்குறியா? போ அப்படின்ட்டு போயிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டார் அவர்? அதை விசுவசித்து அவன் தன்னுடைய தேவனுக்கு முன்பாக அவன் கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படிந்ததுனால இவ்வளவு பெரிதான திருச்சபையின் தலைவனாக அவன் மாறினான். அல்லேலூயா. இந்தியத்தின் வேர்ல்டு முழுவதும் பேதுரு தான் பேச்சு பொருளாக தலைவராக மாறினார். அதுக்கு காரணம் சூழ்நிலையை பார்க்கவில்லை. நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றார் மாதிரி வார்த்தையை கொட்டிவிட்டு அப்புறமேலே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் வாயிலிருந்து என்ன பேசணும் வார்த்தை, அதை பேசாமல் அதற்கு விரோதமாய் பேச, அந்த சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டாக பேச பழக வேண்டும்.
அந்த சூழ்நிலை நமக்கு எப்படி சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சாதகமான கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து எடுத்து பேசுனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? அறுவடை செய்வீர்கள். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் மாம்ச சந்ததி, இவை ஆவிக்குரிய சந்ததி. ஆகவே மாம்ச சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுது, ஆவிக்குரிய சந்ததியும் ஆகவே அவர் ஒரு நாளும் வாக்கு மாறாதவர். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அது எப்படியா? வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணி உங்கள் சந்ததியால் தங்கள் சத்துருக்கள் மேல் ஜெயம் எடுத்து நிற்பார்கள். அல்லேலூயா. அப்ப சந்ததியை குறித்து அவர் எப்படி சொல்லியிருக்காரு? உன் சந்ததி எப்பவுமே எப்படிடா இருக்கும்? வெற்றி பெற்று தான் இருக்கும். ஆகவே இந்த வாக்கு தத்தத்தின்படி உங்கள் சந்ததியார் மரணத்தின் மீது ஜெயம் எடுப்பார்கள். உங்கள் சந்ததியார் தோல்வி என்பது அவர்களுக்கு இல்லை, அவர்கள் வெற்றி பெறுவார்கள். உங்கள் சந்ததிக்கு பிள்ளை இல்லாமல் இல்லை, பிள்ளை பெற்றினால் ரட்சிக்கப்படுவார்கள். உங்கள் சந்ததியார் வீடு வாசல் இல்லாமல் இல்லை, அவர்கள் சுகித்திருப்பார்கள், வீடு வாசல்களில் நிலைத்திருப்பார்கள். உங்கள் சந்ததியார் தெய்வீக சுகம் நிரம்பி வழிவார்கள். உங்கள் சந்ததியார் உயர்ந்த ஸ்தானத்திற்குள் நிற்பார்கள். உங்கள் சந்ததியார் மேன்மையின் மேல் மேன்மை அடைவார்கள். சொன்னவர் வாக்கு மாறாதவர் அப்படியே செய்வார்.